சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் ஓம். தங்களின் யாத்திரை சுபமாக அமையும். நலமோடு சென்று வாருங்கள். தாங்கள் அனைவரும் புனித நீராட வேண்டும் என்றால் எங்களுக்கு வரி கட்ட வேண்டும். தாருங்கள். மோதி, அங்கு என்ன நடக்கிறது? ஏதோ வசூலிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். யாத்திரைக்கு செல்லும் சில பேர் கூடாரத்திலும் இருக்கிறார்கள். நீங்கள் இவர்களிடம் வசூலித்துக் கொண்டிருங்கள். நீ என்னுடன் வா, பார்க்கலாம். நீங்கள் யாரும் இங்கிருந்து செல்ல அனுமதி கிடையாது. ஏன் செல்லக்கூடாது? இவர்கள் அனைவரும் செல்வது யாத்திரைக்கு, யுத்தத்திற்கு அல்ல. யாத்திரை வரியை செலுத்தாமல் யாரும் செல்லக்கூடாது. ஜோதா, இதில் தலையிடாதீர்கள். ஏன் இவ்வாறு அநியாயம் செய்கிறீர்கள்? கடவுளை தரிசிக்க அனுமதியுங்கள். எங்களுக்கு வரி கட்டிவிட்டு அதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள். ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவனை காணக்கூட அனுமதி வேண்டுமா? இது யார் ஏற்படுத்திய சட்டம்? இது முகலாயர்களின் சட்டம். அதோடு நான் முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணி. இவர்கள் யார் என்று தெரியுமா? ஆமீரின் இளவரசி ஜோதா. இவள் ஆமீரின் இளவரசியாக இருக்கலாம், ஆனால் இந்தியாவின் மகாராணியாக ஆக முடியுமா? முதலில் மகாராணியை வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். பிறகுதான் பேச வேண்டும். அந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாதா? கலாச்சாரம் இல்லாதவர்கள் உங்கள் படை வீரர்கள். தீர்த்த யாத்திரைக்கு செல்பவர்களிடம் இவ்வாறு நடந்து கொள்வது? அதிகம் பேசுகிறாய். தீர்த்த யாத்திரைக்கு செல்வது என்றுமே தவறான விஷயமாகாது. தங்கள் மக்கள் ஹஜ் பயணம் செல்லும் போது இவ்வாறுதான் வரி செலுத்திவிட்டு செல்கிறார்களா? அவர்களுக்கு அது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எம்மதத்தை சேர்ந்தவர்கள். இந்த மண்ணில் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்பதை தெரிந்து கொள். இவை அனைத்தும் இறைவனின் படைப்பாகும். அதனால் இவற்றின் மேல் அனைவருக்கும் சம உரிமை உண்டு. இந்துக்களுக்கும் முகலாயர்களுக்கும் இது பொருந்தும். ஆமீரின் இளவரசிக்கும் பொருந்தும். உங்களுக்கும் இது பொருந்தும். என்ன சித்தாந்தமா? நல்ல கற்பனை. அருமையாக பேசுகிறாய். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஒன்றை மறவாதே, இந்த நாடு வென்றவனுக்குத்தான். இந்த ஆகாயமும் வென்றவர்களுக்குத்தான் சொந்தம். பிறகு அதிகாரம் ஆட்சி செய்பவனை மட்டுமே சாரும். ராஜ்யம் என்பது மனப்பூர்வமாக ஏற்க வேண்டிய விஷயம். வாளை காட்டி பயமுறுத்தி சொந்தமாக்குவது அல்ல. உனது வயதுக்கு மீறிய பல விஷயங்களை பேசுகிறாய். வாளின் வலிமையை காட்டித்தான் வரியை வசூலிக்கிறோம். நீ உனது பெரிய மனதை காட்டி அவர்களின் வரியை கட்டு. வைத்துக்கொள். இதன் மூலம் தீர்த்த யாத்திரை செல்லும் அனைத்து பக்தர்களின் வரியை செலுத்திவிட்டோம். அவ்வளவு மதிப்புள்ளதா? பக்தர்கள் நம்பிக்கையோடு ஒப்பிடும்போது இது விலை மதிப்பற்றதுதான். இவர்கள் அனைவரும் செல்லட்டும். முகலாயர்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த ஆபரணத்தை மதிப்பிட்டு
ஒரு வருடத்திற்கு இங்கு வரும் யாத்ரீகர்களுக்கு வரி வசூலிக்கப்படாது. அந்த கடவுள் என்றுதான் கருணை காட்டப் போகின்றாரோ? அவரது புல்லாங்குழலின் ஓசை பக்தர்கள் மனதை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பேரம் கான் ஜலாலை எதிர்த்த செய்தி இந்தியா முழுவதும் தீப்பொறி போல் பரவியுள்ளது. பேரம் கானின் கையில் ஜலால் ஒரு பொம்மை என்றே அனைவரும் கருதினர். ஆதலால் ஜலால் பேரம் கானை எவ்வாறு எதிர்ப்பார் என்று அனைவரும் சிந்தித்தனர். இதனால் ஜலால் அவர் சக்தியை காட்ட தீர்மானித்தார். பேரம் கான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜலால் மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும். ஆனால் யுத்தத்தில் அவரை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்? ஒருபுறம் ஜலால் இந்த பிரச்சனைக்கு விடையை யோசித்துக் கொண்டிருக்கையில், இன்னொரு புறம் ராஜபுத்திரர்களுக்கு இந்த செய்தி எட்டியது. பேரம் கானுக்கும் ஜலாலுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் நினைத்தனர். இது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. ஜோதாவிற்கு நான் அளித்த வாக்கை இதன் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். பேரம் கான் துணை இல்லாமல் தற்பொழுது ஜலால் மிகவும் பலவீனமாக இருப்பான். இந்த தருணத்தில் அவனை தோற்கடிப்பது கடினம் அல்ல. ஜலாலுக்கு வாள் கேடயமாக இருந்தது அந்த பெகரம் கான் தான். அவன் விரும்பினாலும் நம்மை தாக்குவதற்கான போதிய சக்தி அவனிடம் இருக்காது. அதோடு அவனால் ஓடி ஒழியவும் முடியாது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஒருபுறம் ஜலாலின் பிரச்சனையை நினைத்து அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கையில், மறுபுறம் ஜலால் தன்னை ஷஹன்ஷா என்று நிரூபித்துக் கொள்ளும் முயற்சியில் இருக்கிறார். இன்னும் எவ்வளவு நாள் அமைதியாக இருக்க போகிறாய்? பெஹரம் கான் செய்த ஒரு சிறு உதவிக்காக உன் சிம்மாசனத்தையே விட்டுக் கொடுக்க போகிறாயா? நமக்கு எதிராக திரும்பி விட்டான் பெஹரம் கான். முகலாயர்களின் எல்லைகளுக்கு இப்போது பாதுகாப்பு இல்லை. பெஹரம் கான் விஷயத்தில் இப்போது நீ ஜலாலாக இல்லாமல் ஒரு சக்கரவர்த்தியாக முடிவெடுக்க வேண்டும். ஒரு புரட்சியாளனுக்கு என்ன தண்டனையோ அதை இப்பொழுது பெஹரம் கானுக்கு நீ விதிக்க வேண்டும். ஜலால், உன்னுடைய தந்தை பாட்ஷா ஹுமாயூன் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார். ஆனால் நீ இப்போது தனிமையாக உணர வேண்டாம். பேரம் கான் உன்னுடன் இருக்கிறான். உன்னுடைய தந்தையின் இடத்தில் உனக்கு ஆலோசகனாக, உனது குருவாக, உனது நிழலாக நான் இருப்பேன். நீ இந்த பாரத சாம்ராஜ்யத்தின் வாரிசு. மகனே, ஒரு விஷயத்தை மறந்து விடாதே. பாட்ஷாவாக இருப்பவன் அழக்கூடாது. அழுவது உன்னுடைய எதிரிகளின் கடமையாகும். இன்று முதல் இந்த பாரத சாம்ராஜ்யத்திற்கு நீதான் பாட்ஷா. முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷஹன்ஷா, இந்தியாவின் பாட்ஷா ஜலாலுதீன் முஹம்மது. முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷஹன்ஷா, இந்தியாவின் பாட்ஷா ஜலாலுதீன் முஹம்மது. பெஹரம் கானை எதிர்த்து யுத்தம் செய்ய போகிறாயா? சக்கரவர்த்தி ஒரு புரட்சியாளனை அடக்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். புரட்சியாளனா? ஜலால் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல காயங்களை வாங்கி அவர் புரட்சியாளனா? இதை மற்றவர்கள் வேண்டுமானால் நம்பலாம் ஜலால், ஆனால் நான் நம்ப மாட்டேன். உனது தந்தையார் உன்னை விட்டு பிரிந்த போது உனக்கு கேடயமாக இருந்தவர் அவர்தான்.
உன் மீது விழ வேண்டிய காயங்களை அவர் தன் மீது ஏந்திக் கொண்டார் ஜலால். மகாராணி சரியாகத்தான் சொன்னார் சக்கரவர்த்தியாரே. நான் ஒப்புக்கொள்கிறேன். பெஹரம் கான் தங்களுக்காக நிறைய காயங்கள் பட்டிருக்கிறார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஜலாலை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து மணிமகுடத்தை சூட்டியது பெஹரம் கான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அது எதற்கு என்றால் ஜலாலை ஒரு பொம்மையாக்கி தான் ஆட்சி புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். பெஹரம் கான் ஜலாலை தன் மகனாக பார்த்து கொண்டவர். தவறென்றால் என்னை மன்னியுங்கள் மகாராணி. நானும் ஜலாலை என் சொந்த மகனாக நினைத்து பாலூட்டி வளர்த்திருக்கிறேன். ஆனால் அதற்காக நான் உரிமை கொண்டாடியதில்லை. ஜலாலின் முடிவை நான் என்றும் எதிர்த்ததில்லை. ஆனால் பெஹரம் கான் ஜலாலிற்காக பட்ட காயங்களுக்காக இன்று ஆதாயம் தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தின் சிம்மாசனத்தை விட ஜலாலின் அதிகாரத்தை விட அதிக உரிமையை அவர் எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டார். சக்கரவர்த்தி இப்போது எடுத்திருக்கும் இந்த முடிவு மிகவும் சரியானது. இன்று வரை நான் 3 பெண்களின் வார்த்தைகளுக்கு மட்டுமே மதிப்பளித்திருக்கிறேன். பெரியம்மாவுடையது, அம்மாவுடையது, பிறகு உன்னுடையது. இவர்கள் இருவரின் அபிப்பிராயம் இன்று வரை என்றுமே ஒன்றாக இருந்ததில்லை. அதனால் நான் தங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்க விரும்புகிறேன். தாங்களே கூறுங்கள், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? யாருடைய வார்த்தையை நான் கேட்பது? பெரியம்மாவின் வார்த்தையா இல்லை அம்மாவின் வார்த்தையா? தங்கள் தாயாரின் பேச்சைதான். ஹமீதா பேகம் அவர்களின் வார்த்தையை நான் முழுமையாக நம்புகிறேன். அவர் சரியாக சொல்கிறார். பெஹரம் கான் தங்கள் தந்தைக்கு நிகரானவர். இப்பொழுது நாம் தங்கள் விசுவாசத்தை பற்றி பேசவில்லை. இப்பொழுது ஒரு போராளியை பற்றி முடிவெடுக்கப் போகிறீர்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், மகாமங்கா அவர்களின் பேச்சை கேட்பதுதான் நல்லது. ஜலால், சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது மகனோ தந்தையோ தமையனோ இது எல்லாம் பிறகுதான். முதலில் அவர் ஒரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியின் கடமை தனது சாம்ராஜ்யத்தின் எல்லையை பாதுகாத்துக் கொள்வது. பெஹரம் கான் தங்களுக்கு தந்தையை போன்றவர்தான். ஆனால் அவரே தங்களை எதிர்த்து இந்த தேசத்திற்கு புரட்சியாளனாகிவிட்டார். அதை நாம் தடுத்தாக வேண்டும். இதற்கு முன் நீங்களே கூறியிருக்கிறீர்கள், ஒரு சிறந்த போர் வீரனுக்கு இரக்கம் இருக்கக்கூடாதென்று. இன்று மட்டும் நீங்கள் ஏன் இப்படி தயங்குகிறீர்கள்? இப்பொழுது என் முன் இருப்பது ஜலால் என்றால் அவர் பெஹரம் கானை மன்னித்து விட்டுவிடலாம். ஆனால் ஒரு போர் வீரனுக்கு, சக்கரவர்த்திக்கு நான் தரும் ஆலோசனை என்னவென்றால், புரட்சி படையை அழித்து விடுங்கள். தாங்கள் யுத்தம் புரிந்தே ஆக வேண்டும். உங்களுடைய கௌரவத்திற்காகவும் இந்த சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்காகவும். நான் இதுவரை உங்களை பார்த்தது யுத்தத்தில் வென்ற சக்கரவர்த்தியாகத்தான். யார் எதிர்த்தாலும் பின்வாங்காதவர். அவ்வளவு ஏன் தன்னை எதிர்த்தவர் தந்தையாக இருந்தாலும் சரி. தாங்கள் சரியாக கூறினீர்கள். இந்த ஜலால் கான் பாபாவை வெல்வதற்காக போகவில்லை. ஆனால் புரட்சியாளனை அடக்குவதற்காக நான் சென்றாக வேண்டும். இன்று நான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறேன் மகாமங்கா. நினைவில் கொள்ளுங்கள், எனக்கு தேவைப்படும் பொழுது இந்த உதவிக்கு நான் மறு உதவி கேட்பேன். எனக்கு ஒன்றை கூற முடியுமா மகாராணி அவர்களே? என் மீது எதற்காக இவ்வளவு கரிசனம்? அவரவருக்கென்று தனியான காரணம் உண்டு. என்னை பொறுத்தவரையில் பெஹரம் கான் ஜலாலின் வாழ்க்கையை விட்டு செல்லாதவரை ஜலால் உண்மையான சக்கரவர்த்தியாக ஆக முடியாது என்று நம்புகிறேன். அப்பொழுதுதானே நானும் மகாராணியாக முடியும்.
பெஹரம் கான் இருக்கக்கூடாது என்றுதானே நினைக்கிறீர்கள்? ஆனால் எனக்கு தேவை மகாராணி என்ற அந்தஸ்து. காரணம் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். தாங்கள் இன்று எனக்கு சாதகமாக இருந்தீர்கள். நான் இன்று வாக்களிக்கிறேன். தாங்கள் செய்த இந்த உபகாரத்திற்கு நான் என்றும் உண்மையுள்ளவளாக இருப்பேன். யுத்தத்திற்கான நேரம் வந்துவிட்டது. நம் எதிரிகள் தான் நம்மை போருக்கு தூண்டினார்கள். அவர்களுக்கு தக்க பதிலை நாம் கூறுவோம். பாட்ஷாவின் கட்டளைகளுக்கு எதிராக சென்று நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த அரண்மனையில் வாழும் தகுதியை நான் இழந்து விட்டேன். யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் எங்கு செல்வேன்? இதுதானே என்னுடைய வீடு. என்னுடைய நாடும் இதுதான். ஆகவே தங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்று முதல் இந்த பெஹரம் கான் தங்களுக்கு நிழலாக இருந்து வந்தான். ஆனால் இன்று உங்களது வாளால் எனது தலையை கொய்துவிட வேண்டும் என்று வேண்டுகிறேன். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு தாங்கள் செய்த நற்பணியை கணக்கில் கொண்டு உங்கள் குற்றம் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் தாங்கள் இப்பொழுது என்னை கேட்டதை என்னால் செய்ய முடியாது. எனது வாழ்க்கை முழுக்க எனக்கு கவசமாக இருந்தவரின் தலையை என்னால் எப்படி வெட்ட முடியும்? நடந்த அனைத்தையும் மறந்து விடுங்கள். நான் தங்களுக்கு 3 மார்க்கங்களை கூறுகிறேன். முதலாவது, தாங்கள் காபூல், குவாலியர், சாந்தேர் ஆகிய இடங்களை ஆட்சி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, எனக்கு ஆலோசனை கூறுபவராக என்னோடு இருந்து விடுங்கள். இல்லை, மூன்றாவதாக, வேண்டாம் ஜலால். ஒரு புரட்சியாளர் இடத்தில் இவ்வளவு கரிசனம் கூடாது. இந்த பாடத்தை நான் கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டேன். ஆனால் ஒரு புரட்சியாளருக்கும் தந்தை போன்றவருக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா கண்மவா? நான் தகத் மல்லருக்கு எதற்காக உயிர் பிச்சை கொடுத்தேன் என்றால் என் தந்தை உயிரை காப்பாற்றிய ஒரே காரணத்திற்காக தான். ஆனால் தாங்கள் வாழ்க்கை முழுவதும் எனக்கு தந்தையாகவே வாழ்ந்திருக்கிறீர்கள். தங்களை ஒரு புரட்சியாளனாக நான் எப்படி நினைப்பேன்? முடிவு தங்களுடையது. தாங்கள் எந்த இடத்தை ஆள முடிவெடுத்துள்ளீர்கள்? ஜலால், பெஹரம் கானுக்கு பாட்ஷா ஆக வேண்டும் என்ற ஆசை இதுவரை இருந்ததும் இல்லை, இனிமேலும் இருக்காது. ஆலோசகனாக இருக்க வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் தாங்கள் இப்போது முழுமையாக இந்த சாம்ராஜ்யத்திற்கு பாட்ஷா ஆகிவிட்டீர்கள். தங்களுக்கு இந்த பெஹரம் கானின் ஆலோசனைகள் தேவைப்படாது. தங்களது முடிவுகளை தாங்களே எடுக்கலாம். நான் செய்த பாவங்களின் பாரங்களை குறைக்க எண்ணுகிறேன். இப்போது என்னுடைய ஆசையெல்லாம் ஹஜ்ஜிற்கு செல்வதுதான். அப்படி செல்வதற்கு நான் எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். இது என்னுடைய இறுதி ஆசையாக இருந்தாலும்
மறுத்து விடுவாயா? ஒரு பாட்ஷாவாக பதிலளிப்பது கடினம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஜலாலுக்கு தனது கான் பாபாவின் ஆசையை நிறைவேற்றுவது ஒன்றும் கடினமல்ல.